நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான மொபைல் விவோ Y52s அப்படிங்கிற பேரில் ஒரு அட்டகாசமான மொபைல் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 720 சிப்செட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ட்ரிபிள் ரியர் கேமரா, 6GB RAM 8GB RAM ரெண்டு வேரியண்ட்டில் ரேம் வருது. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி கொண்டதாக இருக்குது. இதில் 5G 4G LTE Wi-Fi இந்த மாதிரி கனெக்டிவிட்டி கொண்ட மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி. ஸோ டிசம்பர் 12 முதல் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே இது வந்து வரல, இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் அதிகமாக கூகுள் பேயை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் கிஃப்ட் கார்டை வந்து சென்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஒரு புதிய அறிவிப்பு என்னென்னா, கூகுள் பே வந்து உங்களுக்கு Qwikcilver அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பார்ட்னர் வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் கிஃப்ட் கார்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, அதை யாருக்கெல்லாம் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, அதுவும் கூகுள் பே மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக இனி வருங்காலத்தில் முடியும். அதுக்கு வந்து சம் கேஷ்பேக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த டிஜிட்டல் கிஃப்ட் கார்டை வந்து ஆஃப்லைன் ஆன்லைனில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பங்கெடுத்துக்கக்கூடிய 2 பிராண்டு, ஒன்று வந்து Qwikcilver, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பிராண்டை வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், பே இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க, கிஃப்ட் கார்டை சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊஹோ அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் கேஷ்பேக் தரோம், அதுவும் கூகுள் பே மூலியமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் கூகுள் பேயை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, போட் தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான வாட்ச் கூடிய விரைவில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. போட் வாட்ச் Enigma அப்படிங்கிற பேரில் வாட்ச் லான்ச் ஆக போகுது. ப்ரைஸ் கூட வெளியிட்டாங்க. ப்ரைஸை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இப்போ சஸ்பென்ஸாக நான் வைக்கிறேன். ஸோ இந்த போட்டோட வாட்ச் Enigmaல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, வழக்கம் போல் எல்லா வாட்சில் இருக்க மாதிரி 2 விஷயங்கள், 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SpO2, அதாவது பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வாட்சில் நீங்கள் பார்க்கலாம். 2 விஷயங்கள் ரெகுலரான விஷயங்கள். அதுக்கப்புறம் இதில் 3 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைவ் வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாள் ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு இந்த வாட்சில் நீங்கள் பெற முடியும். அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயமா இந்த போட் வாட்ச் Enigmaல நீங்கள் பார்க்க முடியும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,999 ரூபாய்க்கு விற்பனைக்கு வருது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 முதல் லான்ச் பண்ணுறாங்க. அமேசான் இந்தியாவில் வந்து டீசராக வெளியிட்டிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி, டிசம்பர் 9 வரைக்கும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஓப்போ தரப்பில் இருந்து 2 மொபைல், ரெனோவோட 5 சீரீஸில் 2 மொபைல் வந்து கூடிய அளவில் லான்ச் ஆக போகுது. ஓப்போட Reno 5 Pro + 5G, ஓப்போவோட Reno 5. இந்த 2 மொபைலில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 865 சிப்செட்டும் Snapdragon 720 சிப்செட்டும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி லீக் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் இந்த Pro + 5Gயில் வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சோனியோட IMX7 சீரீஸில் உள்ள கேமரா சென்சார் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2x ஆப்டிக்கல் ஜூம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து உண்மை இல்லை, பட் இது லீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ விரைவில் இதுக்குண்டான முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்போனா டிசம்பர் 10க்கு அப்புறம் இதோட விலை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஷாமி தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான QLED 4K டிவியை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் டிசம்பர் 16க்கு அப்புறம் இந்த லான்ச்சிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் எதோட பிரதிபலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 இந்தியாவுக்கு வெளியே இதே ஷாமி வந்து Mi TV 5 Pro அப்படிங்கிற ஒரு டிவியை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட காப்பி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல பேர். பட் என்னன்னு தெரியல, கன்ஃபார்மாக தெரிவிக்கல. லான்ச்சிங் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷாமியோட QLED 4K டிவியை விரைவில் நம்மளுடைய இந்தியா மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். இவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு இல்லை, ஆல்ரெடி இவங்க வந்து சாம்சங், TCL, OnePlus எல்லாருமே
அவங்களும் இந்த QLEDல 4K டிவி வந்து மார்க்கெட்டில் விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஜெகஜோதியாக விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இப்போ இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்களுடைய வரவுக்கு அப்புறம் மற்ற பிராண்டோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரதிபலிப்புன்னு சொல்லியிருந்தோம்னா Mi TV 5 Pro அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த QLED 4K டிவியோட TCLோட பிராண்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55ல் விற்பனைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன விலைக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் நீங்கள் முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அமெரிக்காவில் யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அது என்னென்னா, யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னென்னா 22 ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாட்ச் பண்ண முடியும். அதாவது விளம்பரம் இல்லாமல். இந்த யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி தெரியும் விளம்பரம் இல்லாமல் தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. அவங்களுக்காக யூடியூப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 மூவிஸை வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதுவும் வந்து கண்டினியூவாக கிடையாது, டிசம்பர் மாதம் மட்டுமே. அதாவது 2020 டிசம்பர் 30க்குள்ளே உங்களுக்கு அந்த இதை நீங்கள் பார்த்து முடிச்சிடணும், இந்த 22 மூவியை. ஒரு சில மூவிஸை வந்து இந்த ஃப்ரீயில் அடங்காது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 22 மூவிஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதை அப்படியே தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முன்னோட்டம் கூட சொல்லலாம். யூடியூப் தரப்புலேருந்து இதோட வரவேற்பை கூட பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம். ஒன்லி யூஎஸில் இருக்கவங்க மட்டுமே. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெமரி SSD கார்டு. இதில் ரொம்ப பேர் போன ஒரு கம்பெனி, தைவான் கம்பெனியான A-Data. இவங்க ஒரு புதிய எலக்ட்ரிக் ட்ரை சைக்கிளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. இது முழுக்க யாருக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரை சைக்கிள் அப்படி சொல்லலாம். முழுக்க எலக்ட்ரிக் ட்ரை சைக்கிள் அப்படி சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜில் நீங்கள் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண அப்படின்னு இருக்காங்க. ஹெவி லோடெல்லாம் நீங்கள் வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரை சைக்கிள் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஜெக்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம், இதோட டெவலப்மெண்ட்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க டீப் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ விரைவில் இந்த ப்ராடக்ட்டு குளோபலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸை பற்றி எதுவுமே லீக் அவுட் பண்ணலை. இப்போதைக்கு வந்து லான்ச்சிங் மட்டும் நடந்திருக்கு. பார்க்கலாம் வருங்காலத்தில் வருமானு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங்கோட டைசன் OS. இது வந்து எதில் பயன்படுத்துனாங்கன்னா, ஸ்மார்ட் டிவியில் பயன்படுத்துகிறாங்க. சாம்சங் தங்களுடைய டிவிகளில் வந்து பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு டிவி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு OS-ஐ பயன்படுத்திட்டு இருந்தாங்க தங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில். மெதுவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாம்சங் தங்களுடைய டைசன் OS-ஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது முழுக்க லீனக்ஸோட சப்போர்ட்டில் வந்து இயங்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு அமேசானோட ஃபயர் டிவி, ரோக்கோ இவங்கெல்லாம் வந்து ஒரு OS-ஐ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் நிறைய டிவிகளில் நம்மளால் பார்க்க முடியுது. சாம்சங் தங்களுடைய ஸ்மார்ட் டிவிகளில் வந்து இந்த டைசனை OS-ஐ பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படி சொல்லலாம். கிட்டத்தட்ட 12.5% வந்து உங்களுக்கு எல்லா டிவிகள்லேயும் ஆக்குப்பையாக இருக்குது. கிட்டத்தட்ட 155 மில்லியன் யூனிட்ஸ் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டில். அதுவும் இந்த டைசன் OS சப்போர்ட்டோட. பார்த்துங்களா, அப்போ எந்த அளவுக்கு இந்த டைசன் OS-ஐ வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. ஸ்டில் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் ஆண்ட்ராய்டை பயன்படுத்துறதுனால அதே மென்டாலிட்டி வந்து ஸ்மார்ட் டிவியில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத வந்து நம்மளால் யூகிக்க முடியுது. பட் அதை வந்து அப்படியே கீழே இறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சாம்சங் ஒரு புது முயற்சியாக தங்களுடைய OS-ஐ தங்களுடைய டிவிகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் தெரியும் இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி கூகுளோட ஆண்ட்ராய்டுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்களா, இல்லை ஜெர்க்கடிச்சு பின்னாடி போயிடுவாங்களா அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியோ தரப்புலேருந்து. ஜியோவோட சேர்மன் முகேஷ் அம்பானி இவர் வந்து சமீபத்தில் இந்தியன் மொபைல் காங்கிரஸ் 2020 அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. விரைவில் இந்தியாவில் 5G சர்வீஸ் வரும் அப்படின்ட்டுருக்காரு. பட் இப்போ இல்லை, 2021 மிடில் வந்து உங்களுக்கு இந்த சர்வீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஸோ இதோட முன்னோட்டமாக வந்து இவர் வந்து சாம்சங், குவால்காம் இவங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அவங்களுடைய ஒப்பந்தம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து இந்தியாவோட கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா முறையே இந்த 5G சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விரைவில் கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரும் நாட்களில் வந்து 5G வந்து ஜியோ தரப்புலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இவங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்காகவே முன்னக்கூட்டியே இந்த 5G களத்தில் இறங்குறாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் 5G இல்லாதனால ஆல்ரெடி நிறைய
5G மொபைல் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கோம். நம்ம கையில் 5Gயோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. கனெக்ஷன் தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அநேகமாக ஜியோ தரப்பில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குன்ட்டு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மி தரப்புலேருந்து. ரெட்மியோட 9 பவர் அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து கூடியில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் டிசம்பர் 15 அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதை பற்றி முழுமையான டீசர்லாம் வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் இந்த மொபைல் வந்து கடந்த மாதம் இதே ரெட்மி என்ன பண்ணாங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணாங்க. ரெட்மி நோட் 9 4G அப்படிங்கிற பேரில். அதோட முழுமையான மாடிஃபிகேஷன் தான் இந்த ரெட்மியோட 9 பவர் அப்படிங்கிறாங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் சிங்கிள் வேரியண்ட்டில் வந்து ரேம் 4GB ரேம், 2 வேரியண்ட்டில் ஸ்டோரேஜ் 64 ஜிபியும் வருமா, 128 ஜிபியில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருங்க. ஆண்ட்ராய்ட் 10 வந்து இதில் வருங்கிறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 662 சிப் செட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 9999 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பர் 15 நீங்கள் முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெட்மியோட 9 பவர். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு முதல் தடவை இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.